ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. 10 லட்ச ரூபா சம்பாதிச்சேன் வித்தின் ஒன் ட்ரேட் சிங்கிள் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி மேனிபுலேட் பண்ணுறாங்களே தவிர யாருமே வந்து இந்த மாதிரினா ஒரு ப்ராப்பரான ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பயம் கண்டிப்பாக இருக்காது. சின்ன கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணுற எல்லா ட்ரேடர்ஸ்லையுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிகேஷனே எந்த ஒரு ட்ரேடராலையும் சொல்கிறேன் 5% 10% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கலன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபண்டு சேஃப் அங்கே கிடையாது. அடி அப்படி விழும், போட்டு புரட்டி அடிக்கும், அடி வேற மாதிரி அடி விழுவும். நசீருங்கிறவன் ஓட்டோன்னா ஆனால் நசீர் மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. வணக்கம், நான் யாகவன். இன்றைக்கி நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு பிகினராக ஷேர் மார்க்கெட்டை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம எப்படி அதில் ப்ராஃபிட் பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ட்ரேட் ஜீனியஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் முகமது நசீர் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போது மணிங்கிறது வந்து அல்டிமேட்டான ஒரு விஷயம். அதை பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமான ஒரு ஆசைகள் இருக்கும். அதில் வந்து ஒரு இப்போ ஈஸியான வே அப்படிங்கிற மாதிரியான பார்க்க போகிறதுனா ட்ரேடில் வந்து பணம் போட்டோன்னா பணம் வச்சு பணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறாங்க. ஆனால் பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களே. ஸோ அது ஏன், என்ன காரணம் சார்? ட்ரேட் பண்ண பயப்படுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா ரிஸ்க். ஐயையோ நான் மணி இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃபண்டு லாஸ் ஆகிடுமா. ஏன்னா ப்ராப்பரான கைடன்ஸ் யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு திங் அதுதான். எந்த ஒரு சோஷியல் மீடியாவே எடுத்துட்டாலும் ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னா நான் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சேன், 10 லட்ச ரூபா சம்பாதிச்சேன் வித்தின் ஒன் ட்ரேட் சிங்கிள் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி மேனிபுலேட் பண்ணுறாங்களே தவிர யாருமே வந்து இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பரான கைடன்ஸ் இங்கே கொடுக்கறது கிடையாது. அதனால இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அப்போ 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, அப்போ 10 லட்ச ரூபா போட்டு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இன்கேஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நினைக்கும் போதே க்யூரியாசிட்டியோட தான் உள்ளே வராங்க. இவங்க 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டாங்கப்பா, அப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்டகரி இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி என்னென்னா நான் 1 லட்ச ரூபா போட்டு 10 லட்ச ரூபா, என்கிட்ட இருக்கிறதே 1 லட்ச ரூபா தான் இருக்கும், அதை வச்சு நான் 10 லட்ச ரூபா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 1 லட்சத்தையும் ரிஸ்க்காக எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுங்க, சிங்கிள் ட்ரேடில் 1 லட்ச ரூபா காலி ஆகிடும். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருப்பீங்கன்னு கேட்டால் இல்லை. ஸோ அப்படி தானே நடந்துகிட்டு இருக்கு. இதனால தான் பயம் அப்படிங்கிற ஒன்று க்ரியேட்டே ஆகுது. தேவையில்லாமல் லாஸ் பண்ணிவிட்டு பயந்துக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் அது பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் லாஸே ஆகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் லாஸ் ஆகுங்க மைண்ட் செட்டுக்கு வந்தால் தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும். எந்த பிஸ்னஸில் லாஸ் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். லாஸே இல்லை சார், இந்த பிஸ்னஸில் லாஸ் அப்படிங்கிறத நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த பிஸ்னஸையும் சொல்ல முடியாது. ட்ரேடிங் இல்லை, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆனாலும் சரி லாஸுங்கிற ஒரு பார்ட் இருக்குது. ஆனால் ஒரு பிஸ்னஸ்லையும் நான் ரிஸ்க் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் வந்து என்கிட்ட காசு நிறையா இருக்குது, நான் நிறைய ப்ராடக்ட்டை உள்ளே இறக்கிட்டு ஸ்டாக்ஸை நிறைய உள்ளே இறக்கிட்டு எனக்கு தெரியும் இன்றைக்கி 100 பீஸ் தான் வெளியில் மூவ் ஆகும்னு தெரியும். அந்த பீஸுக்கு வேலிடிட்டியும் இன்றைக்கி தான் 100 பீஸ் தான் விட்டுட்டு மேலே ஆசைப்பட்டு 700 பீஸ் நான் ஆர்டர் பண்ணால் எனக்கு 100 பீஸ் லாஸ் தானே. நிச்சயமா. அதே 1000 பீஸ் வாங்கினா எனக்கு 900 பீஸ் லாஸ் தானே. என்னுடைய தேவை என்ன, நான் எவ்வளோ லாஸ் பண்ண ரெடியாக இருக்கேன், என்னோடய லாஸை நான் நிர்ணயிக்கணும். இப்போ நான் என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நான் 1000 ரூபாய் தான் லாஸ் பண்ணணும்னா என்னோட லாஸை தீர்மானித்து இறங்குங்க. லாஸ் ஆகாமல் இல்லை. அப்போ எனக்கு வந்து ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வின் அண்ட் லாஸ் என்னோட அக்யூரசி லெவல் தான். வின் ரேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நான் 10 ட்ரேட் இருக்குன்னா எத்தனை ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும், எத்தனை ட்ரேட் லாஸ் ஆகுங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண கற்றுக்கணும். இப்போது நான் 1000 ரூபா ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா 2000 ரூபா ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தால் நான் அந்த 1000 ரூபாவே ரிஸ்க் எடுப்பேன். போனால் எனக்கு 1000 ரூபா வந்தா 2000 ரூபா. நான் 50-50 சான்ஸ்ன்னு சொல்கிறேன். 50-50 சான்ஸ்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். 50 சான்ஸில் 5 ட்ரேடு லாஸ் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்? 5000 ரூபா லாஸ் ஆகும். 5 ட்ரேடு. ஏன்னா ஒரு ட்ரேட் நான் 1000 ரூபான்னு ரிஸ்க் எடுக்கிறேன், 5 ட்ரேடில் 5000 ரூபா லாஸ் ஆகும். அதே அடுத்த 5 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? 10,000 ரூபா எனக்கு டபுள் ஆயிடுச்சுல. அப்போது லாஸ் 5000 ரூபா, ப்ராஃபிட் வந்துட்டு 10,000 ரூபா. அப்போ 10,000 ரூபா ப்ராஃபிட்டில் நான் 5000 ரூபா லாஸை கழிச்சுன்னா என் கையில் எவ்வளோ ப்ராஃபிட் நிற்கிது? 5000 ரூபா ப்ராஃபிட். அதே நான் ஒரே ட்ரேடில் எல்லா கேபிட்டலையும் நான் போட்டு லாஸ் பண்ணினா மொத்தமாக போயிடும். அப்போது இந்த மாதிரி தான் ஒரு ப்ராப்பரான ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பயம் கண்டிப்பாக இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்குங்க. நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்குங்கிற மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆனால் நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்க. கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் சர்வே பண்ண முடியும். ட்ரேடிங்கில் சர்வே பண்ணி நம்மளால் ஜேர்னி எடுக்க முடியும். இல்லை நான் ரிஸ்க்கெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டேன், நான் ஒரே 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவோம், 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் வேணும்னா
தலையில் துண்டு போட்டா உட்காந்து அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வரும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஐடியாவோட தான் வந்தீங்களா? ஓப்பனாக சொல்லட்டோமா, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஒரு கேமுன்னு நினச்சி உள்ளே வந்தேன். சீரியஸாக சொன்னால் ட்ரேடிங்கிறது ஒரு கேமுன்னு நினச்சி உள்ளே வந்தேன். அப்போ என்னோடய சேவிங்ஸ் நான் மோர் தென் ஒரு 10 years பிஃபோர் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி ரொம்பலாம் நான் வந்து ஹை கிளாஸ் ஃபேமிலியில் ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு 10,000 சொல்லுவாங்க. அதில் தான் என்னோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆனது. அந்த மாதிரி போய் எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் அங்கே ஒரு காசு வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ வேறு யூடியூப்பில் எதார்த்தமாக ஒரு வீடியோ பார்க்க போய் எதார்த்தமாக நான் டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண போய் ஜஸ்ட் டெமோ வேலை போட்டால் நிறைய ப்ராஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பிம்பத்தை காமிச்சோன்னே நான் என்ன பண்ணேன், சரி என்ன மட்டும் ஏன்னா அப்போ நமக்கு மணி நீடட், வெரி வெரி நீடட். அதுதான் அப்போ நான் என்ன பண்ணேன், 3000 நம்ம வச்சுருக்கோம், 3000 வச்சு நல்லா மணி மேக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங்காக ஒரு 3000 இன்வெஸ்ட் பண்ணேன் என்னோடய சேவிங்ஸை. அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நைட்டில் 30,000 ஆச்சு. 3000 இருந்தது 30,000 ஆச்சு. அவன் எனக்கு என்ன மைண்டில் தோணும், 3000 ஆச்சுன்னா ஒரே நைட்டில் 30,000 ஆக்கிட்டோம். இப்போ நான் 30,000 போட்டோம்னா 3 லட்ச ரூபா ஆக்கிடுவோம், 3 கோடி இந்த மாதிரியான அந்த பிளான் போட்டு நம்ம வந்து அது ஒரே நைட்டில் திருப்பி ட்ரை பண்ண ஒரே நைட்டில் 0. ஐயோ நம்ம வச்சுன 3000 போயிடுச்சே, 30,000 போச்சே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் என்ன பண்ணேன், எனக்கு 3000 ரொம்ப மேண்டரி. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பெரிய காசு, எனக்கு மணியெல்லாம் வேணாம், எனக்கு 3000 எனக்கு சேவிங் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு 3000 கடன் வாங்கி போச்சு. அதுவும் போச்சு. திருப்பி ஐயோ 6000 போச்சே, மேலே 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 அடுக்க அடுக்கி ஒரு வருஷமாக நான் வெறும் லாஸ்ட்லேயே இருந்து டோட்டலாக திட்ட 5 லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸை மட்டும் ஃபேஸ் பண்ணேன். நான் என்னோடய ஏஜ் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 19 வயசில் 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணுங்கிறப்போ எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது ஒரு மைண்ட் செட் ரொம்ப ப்ரெஷர்டான மைண்ட் செட். ஐயோ 5, ஏன்னா கொஞ்சமாக வாங்கிக்கிட்டாரு, இந்த ஃப்ரெண்டு வாங்குறாரு, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுகிட்ட வாங்குறாரு, அப்படி வாங்குறாரு இப்படி வாங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர்டான ஒரு லைஃப்பில் இருந்து ஒரு கட்டத்தில் இருந்தப்போ தான் ஸோ தவறான முடிவுக்கெல்லாம் போயிடுவோமோங்கிற பயம்லாம் வந்துச்சு. ஸோ அப்போனோன்னா நம்ம லாஸுங்கிறது ஒரு பாடம். ஏன்னா அந்த லாஸ் பண்ணதுனால அதில் என்ன இருக்குங்கிறத நமக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். தேடுதல் வந்து நிறையா இருந்தது. தேடுதல், அந்த தேடுதல் கிடைச்சதுனால தான் ஓப்பனாக சொல்ல போனால் லாஸ் பண்ணோம். என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது, நம்மளால இவ்வளோ லாஸ் பண்ண முடிஞ்சிச்சுல, ஏன் அதை ப்ராஃபிட் ஆக்க முடியாது? லாஸில் வந்து நான் தோண்டு போகாமல் அதை ப்ராஃபிட்டாக மாற்றுறதுக்கான முயற்சியை எடுத்திருக்கீங்க. தட்ஸ் இட். அந்த மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு. 4 வருஷம் அதுக்கான டைம் எஃபர்ட் போட்டேன். அந்த எஃபர்ட் போட்டு அதுக்கப்புறம் ஓப்பனப்பாக சொல்கிறேன், 5 லட்ச ரூபா லாஸுங்கிறது இப்போது எனக்கு 10 லட்ச ரூபா லாஸு கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னா இப்போ நான் சொல்லுவேன். ஏன்னா 5 லட்ச ரூபா தாண்டி 200 மடங்கு நான் ப்ராஃபிட் பண்ணேன். அதனால நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஐயோ நான் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டேன், என்னோடய லைஃப் இதோடய முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம, நான் ஏன் லாஸ் பண்ணேன், என்ன ரீசன், லாஸ் பண்ணதுக்கான என்ன ரீசன், அதை கண்டுபிடிங்க. ஏன்னா நசீருங்கிறவன் ஒருத்தவன்னா, ஆனால் நசீர் மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஆண்டவன் நிறைய பிரெயினோ இல்லை நிறைய பிரெயின் பவரோ கொடுத்தானு கேட்டால் இல்லை, எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கோ அதே தான் எனக்கும் கொடுத்துருக்கான். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் லாஸ்ட்லேருந்து மீண்டும் வரதுக்கு நான் என்ன தப்பு பண்ணுங்கிறத யோசிக்க ஆரம்பித்தேன். அதை அனலைஸ் பண்ணிட்டீங்க. அனலைஸ் பண்ணோம். அந்த அனலைஸ் பண்ண டைம் கொடுத்தேன். ஆனால் இங்கே நிறைய பேர் டைம் கொடுக்கறதில்ல. ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு கிளைண்ட்டு வராப்பில், சார் நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ லாஸ் பண்ணேன், ஒரு 20 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னாங்க. சார் அது ரெக்கவர் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. இல்லை சார் எனக்கு ஒரு வருஷத்துலேயே அதை ரெக்கவர் பண்ணணும் சார். கேபிட்டல் எவ்வளோ சார் வச்சுருக்கீங்க? ஏன்னா 20 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டோங்கிறாரு, கேபிட்டல் எவ்வளோ சார் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால், சார் 10 லட்ச ரூபா தான் கேபிட்டல் இருக்குது. கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 10 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபா தான் இருக்குது. ஆனால் அவர் எவ்வளோ இன்கம் இருக்குன்னு நினைக்கிறாரு? 20 லட்ச ரூபா. சார் வாய்ப்பே கிடையாது. அப்போ 10 லட்ச ரூபா நீங்கள் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வாய்ப்பே கிடையாது சார், இது என்னால் முடியாத ஒரு விஷயம், நீங்கள் எந்த கேட்கறீங்க. ஏன்னா நீங்கள் 20 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குன்னா உங்கள்கிட்ட கம்பல்சரி 2 கோடி ரூபா கேபிட்டல் இருந்தால் தான் 20 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும் சார். இல்லாட்டி உங்களால் முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணணும், நீங்கள் என்கிட்ட ஃபீஸ் கட்டணும், நான் உங்களுக்கு அதெல்லாம் இல்லை, வாய்ப்பே இல்லை. நான் என்ன தான் கைட் பண்ணாலும் கடைசியில் நீங்கள் அந்த 10 லட்ச ரூபாய் விட்டுருவீங்க சார். ஓப்பனாக பேசுகிறேன் சார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சீரியஸாக முடியாது சார். ஏன்னா நம்ம கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு பொட்டென்ஷியல் ஒன்று இருக்குது. நம்ம 10 லட்ச ரூபாங்க, இதுதான் என்னுடைய பொருளாதாரம், இதை வச்சு தான் நான் அடுத்த லெவலுக்கு போப்பேன் அப்படிங்கிறப்போ யோசிச்சு பாருங்க. அதே நான் ஃபுல் ரிஸ்க் எடுத்துட்டேன்னு நான் அந்த இடத்துல ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆவேன், தவறான முடிவுக்கு கூட போச்சேன் சார். முடியாது சார், டோன்ட் வேஸ்ட்டாக உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா வச்சிங்கன்னா மாதம் 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு வருஷத்தில் மேக்ஸிமம் ஒரு 60 to 70% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால் எல்லா மாதமும் ரிட்டர்ன்ஸே வந்துடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு மாதம் ப்ராஃபிட் வரும்,
ஏன்னா கிராஃப் மாதிரி தானே. இப்போ ஜனவரி மாதம் ப்ராஃபிட் வருதுன்னா பிப்ரவரி மாதம் லாஸ் ஆகும். நம்மளோட கேபிட்டல் பெருசாக இருந்தால் தான் நம்மளால் பெருசாக அதில் எயின் பண்ண முடியுமா? நீங்கள் எவ்வளோ வச்சுனாலும் சரி, இப்போ நீங்கள் 1000 ரூபாய் வச்சுனாலும் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது எவ்வளோவா இருக்குன்னா 100 ரூபா தான் எதிர்பார்க்கணும். மந்த்லி அதாவது 1000 ரூபாயில் 10% எவ்வளோ? 100 ரூபா. 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய், 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய். இப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட் செட்டை மாற்றணும். ஏன்னா இதுதான் பெரிய விஷயமே. ஏன்னா சின்ன கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணுற எல்லா ட்ரேடர்ஸ்லையுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிகேஷனே நான் 1,00,000 ரூபா வச்சுட்டு 50,000 ரூபா மாதம் சம்பாதிக்கணும். அது முடியாது சார். இதில் நான் 10,00,000 ரூபா வச்சுனாலே நான் 50,000 ரூபா தான் சம்பாதிக்க முடியுங்க. மினிமம் 50, மேக்ஸிமம் 1,00,000 ரூபா. இவ்வளோ தான் சார் முடியும். இந்த மாதிரி இருந்தால் தான் நான் ஒரு ப்ராஃபிட்டபுளாக சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா நான் எப்படி ப்ராஃபிட்டபுளாக சஸ்டெயின் பண்ண முடியும்? நான் சொல்ல புரியுதுங்களா? ஆனால் இந்த மைண்ட் செட்டுக்கு யாருமே இப்போ வரைக்கும் வரதே கிடையாது. இப்போ ஒரு பிகினர், இப்போ நானே எடுத்துக்கங்க. இப்போ நான் வந்து ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் பெருசாக ப்ராஃபிட் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பிகினராக என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்ன? ட்ரேடிங் நான் எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணலாம், ட்ரேடிங்கோட எத்திக்ஸ் என்ன, ப்ராப்பரான ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, நான் அதை ப்ராப்பராக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை நீங்கள் லேர்ன் பண்ணணும். நான் எப்போவுமே சொல்கிறது லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணணும்னா நிறைய சோர்ஸஸ் இப்போ யூடியூப்பில் இருக்குது, சோசியல் மீடியாஸில் இருக்குது. அவ்வளோ சோசியல் மீடியாஸ் அவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது. ஏன் நம்மளுடைய டேஜினியஸோட யூடியூப் சேனல்லே கிட்டத்தட்ட 1500 வீடியோ இருக்குது லேர்னிங்காக மட்டுமே. இவ்வளோ கற்றுக்கிறதுக்கு சான்சஸ் நம்ம அவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதை ஒரு டெமோ அக்கௌண்ட் பேப்பர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி என்னோடய ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஸ்ட்ராட்டஜி லெவல் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் நீங்கள் எந்த அளவுக்கு பில்ட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து சஸ்டைனபிளாக கொண்டு போக முடியும். எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சார், லேர்னிங், ப்ராக்டிஸிங், எக்ஸ்பீரியன்ஸ், தென் யூ ஹாவ் த கான்ஃபிடென்ட். இந்த 4 ஸ்டேஜை நீங்கள் எப்போ கிராஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். இப்போ ட்ரேடிங்கில் வந்து ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய விஷயத்தில் ஏமாற்றாங்க சார். ஒன்று, ட்ரேடிங்கை பற்றி என்னன்னே தெரியாமல், ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டே பண்ண முடியாமல் நான் ட்ரேடிங் சொல்லி தந்து ஏமாற்றவங்க ஒரு சைடு. ஓகேங்களா? உடனே நிறைய பேர் கேட்பாங்க, இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரேடிங் சொல்லி தரீங்களே, நீங்கள் ட்ரேட் பண்ணலையான்னு கேட்டால் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோடய லைஃப் ப்ரூஃபை நான் எவ்வளோ அட்டாச் பண்ணியிருக்கேன், அது அடுத்த விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்னல்ஸ் தரேன், அது தரேன், இது தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. கால்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றுறது ஒரு கூட்டங்க. இது வந்து ஏமாற்றாங்கன்னு கேட்டால் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். அவங்க ஏமாற்றலை, அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க. நம்ம போயிட்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் இவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு அப்படி சொல்லுமே தவிர இல்லை. ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த இடத்த பற்றி அனலைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. நீங்கள் என்கிட்ட ஃபண்டு கொடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிட்டர்ன்ஸ் தரேன். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரேன்? 15%, 20% அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஃபண்டை கொடுத்துட்டு அவங்க அப்ஸ்கண்ட் ஆவாங்க. எந்த ஒரு ட்ரேடராலையும் சொல்கிறேன் 5%, 10% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபண்டு சேஃப் அங்கே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், முடியாது. இப்போ எங்களோட காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ் ஒன்று இருக்குது சார். காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ் அப்படின்னா நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். எங்களோட ட்ரேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். 2 அக்கௌண்ட்டையும் லிங்க் தான் பண்ண போகிறோம். அக்கௌண்ட் லிங்க் பண்ணிவிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும். நாங்கள் ப்ராஃபிட் பண்ணால் அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க, நாங்கள் லாஸ் பண்ணால் அவங்கள லாஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸடு ரிட்டர்னும் இருக்குது, ஃப்ளோட்டிங் ரிட்டர்னும் இருக்குது. ஃபிக்ஸடாக 5% நாங்கள் கொடுத்துருவோம். ஃப்ளோட்டிங் ரிட்டர்ன் அப்படின்னா 3 to 10%. இதுக்குள்ளே எப்படி வேணாலும் ஒரு மாதம் லாஸ் கூட வரலாம். அதை அக்செப்ட் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டைம் சஸ்டெயின்பிள் தான். ஒரு லாங் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரில் 60 to 70% ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். இந்த 4 சர்வீஸுமே ட்ரேடினியஸ் கொடுக்குது. எனக்கு என்கிட்டே லேர்ன் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ எனக்கு சப்போர்ட் வேணும்னாலும் ட்ரேடினியஸ் அதுக்கான ட்ரேடிங் பிளான் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. எனக்கு லேர்ன் பண்ண டைம் இல்லை, ட்ரேட் பண்ண டைம் இல்லை, பின்ன எனக்கு டைமே கிடையாது. எனக்கு தேவை ஒரு மந்த் எண்டில் ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு நினச்சா நம்மளோட காப்பி ட்ரேடிங் சர்வீசஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயமும் நம்ம பண்ண எல்லாமே A to Z சர்வீஸ் ட்ரேடினியஸ் கொடுக்குது. இல்லை என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும்னாலும் அதுக்கும் ட்ரேடினியஸ் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் கம்பல்சரி ட்ரேடினியஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும். அந்த ஷேர்னா அப்படின்னா என்ன? எஸ், இது ஒரு நல்ல கேள்வி. ஷேர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஷேர் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், என் கம்பெனியில் என் ப்ராடக்டை லான்ச் பண்ணேன். என் கம்பெனி ட்ரேடினியஸுங்கிறது என் கம்பெனி, என் ப்ராடக்டை நான் லான்ச் பண்ணேன். என் ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணேன், ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை நான் லான்ச் பண்ணேன். புரியுதுங்களா? ஸோ அப்போது அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு தெரியும், இந்த ப்ராடக்டோட ப்ராஜெக்ட்டுக்கு காஸ்ட்டு எல்லாமே ஓகே. இந்த ப்ராடக்ட்டை நான் உங்கள்கிட்ட விற்று இதில் வர ப்ராஃபிட் வச்சு நான் என்ன பண்ண போனங்கிறது ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
என் ஃபோன் இருக்குன்னு வச்சுப்போம், இதை ஒரு ப்ராடக்டாக வச்சுப்போம். இது ஒரு ப்ராடக்ட். நான் இந்த ப்ராடக்ட்டை நான் லான்ச் பண்ணுறேன். எவ்வளோ ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணுறேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 100 ருப்பீஸுக்கு நான் லான்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பொட்டென்ஷியல் இவ்வளோ தான். அப்போ நான் லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு உங்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெறுது, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு டைம் ஒரு 1000 ஸ்டாக்ஸ் தான் வந்துட்டு லான்ச் பண்ணேன். அதாவது ஷேர்ஸ்னால் நான் என்ன சொன்னேன், ப்ராடக்ட்ஸ், அது ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். 1000 ஸ்டாக்ஸ் நான் கொடுக்குறேன். சப்ளைலே இந்த 1000 தான் இருக்குது. ஓகேவா? அப்போது உங்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெறுது. நீங்கள் 10 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வாங்க ஆரம்பிப்பாங்க. ரைட்டுங்களா? வாங்க ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன க்ரியேட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் என்ன க்ரியேட் ஆகுது, அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்டு ரொம்ப அதிகமாகுது. அப்போது நான் 100 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கொடுத்த ப்ராடக்ட்டு டிமாண்டோட பேஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ஏறி அந்த ப்ரைஸோட காஸ்ட்டு 1000 ரூபாய் போகுது. நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கின நீங்கள் 1000 ரூபாய் பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க, விற்கணும்னு தான் நினைப்பீங்க. அதை நான் ஷேரை வந்து விற்கணும்னு நினைப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செல் பண்ணி நீங்கள் பை பண்ணீங்க, 100 ரூபாயில் பை பண்ணீங்க, ப்ரைஸ் வேல்யூ டிமாண்டை பேஸ் பண்ணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. உடனே என்ன பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க. செல் பண்ணும்போது 1000 ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அதே 1000 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு ஒருத்தவங்க ரெடியாக இருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கினாங்க. அப்போ பையும் நடக்குது, செல்லும் நடக்குது. உங்கள்கிட்ட வாங்கி இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, பை பண்ணாங்க. இப்படி தான் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி பை அண்ட் செல் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து ஸ்டாக்ஸ்லையும் ஷேர்ஸ்லையும் நடந்துகிட்டு இருக்குது. சார் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்மளுடைய கம்பெனிஸ் தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எம்ஆர்எஃப் கம்பெனி இருக்குது, ஓகே, ஸோ சுசுகி இருக்குது, டாட்டா இருக்காங்க, ஸோ நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளே நான் வச்சுக்கிறேன். RX100 பைக் தெரியுமா? ஆமாம். RX100 பைக்கு எப்போ லான்ச் பண்ணாங்க? 90s லான்ச் பண்ணாங்க. எவ்வளோ ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணாங்க? அப்போது ஒரு 60,000-70,000 கிட்ட நியர்லி அப்படி தான் இருந்துச்சு. ரைட்டுங்களா? இப்போ நார்மலாக இப்போ வாங்குகிற ஒரு பல்சர் பைக்கை நான் திருப்பி கொடுத்தேன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. கண்டிப்பாக இல்லை பாருங்களா? ஆனால் 90s லான்ச் பண்ண RX100 பைக்கு இப்போ ப்ரைஸ் எவ்வளோ? மோர் தென் 1 lakh மேலே போயிட்டு இருக்கு. மோர் தென் 1 lakh. டிமாண்ட் வேல்யூ அவ்வளோதான். இப்போ நல்ல க்ரோத்தில் இருக்க கம்பெனி கூட திடீர்னு வந்து லாஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இது அந்த மாதிரிலாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறேன். அதாவது மார்க்கெட் எப்போவுமே ஒரே மாதிரி மேலேயே போயிட்டு இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டு எப்போவுமே ஒரே மாதிரியே மேலேயே போயிட்டு இருக்குமான்னு கேட்டால, எந்த அளவுக்கு மேலே போகிறோ அதே அளவுக்கு கீழே இறங்கும். ஏன்னா மார்க்கெட் ரன் ஆகுறதே உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் ஆகும். அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். நான் 1000 பேர் பை பண்ணுறாங்கன்னா 500 பேர் செல் பண்ணுவாங்க. இதுக்கான இது இருக்கும். அதே மாதிரி செல் பண்ணுறவங்கள்ட்ட பை பண்ண அடுத்த ஆட்கள் வரணும்ல. அது வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும், ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1000 சப்ளை இருக்குன்னு நான் சொன்னேன், நான் 1000 குவான்டிட்டி சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ண போனேன் அப்படின்னா, டக்குன்னு 10,000 குவான்டிட்டியாக என்னோடய சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா சப்ளை எனக்கு அதிகமாக தான் ஆயிடுச்சு திருப்பி. அப்போ மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக இறங்கி என்ன பண்ணி ஆகணும், கீழே விழுந்து தானே ஆகணும். இந்த லெவல் இந்த ஏரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபாங்கிற ஒரு ஏரியா வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஏரியா எனக்கு மெயின் ஏரியானா அந்த ஏரியாவை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். அந்த 100 ரூபா ஏரியாவை டாமினேட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுணும். ஸோ அதுக்கு ஒரு செட் ஆஃப் டெக்னிக்கல் அனலைசிஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் எப்போ வேணாலும் ஸ்ட்ரைக் நடக்கலாம், எம்ப்ளாயி ஸ்ட்ரைக் நடக்கலாம், எனிதிங், ஒரு இன்சிடென்ட் நடக்கலாம், ஃபயர் ஆக்சிடென்ட், இல்லை ஏதோ ஒரு எம்ப்ளாயிட்டான ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு சம்திங் பாசிட்டிவாக நடக்கலாம். நெகட்டிவ் பாசிட்டிவாக நடந்தால் மார்க்கெட் தூக்கும், நெகட்டிவாக நடந்தால் டவுன் ஆகும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம ஓனாக ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை வந்து ட்ரேடர்ஸ் அதாவது ஏஜென்சி மாதிரி பண்ணுறாங்களா அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம டைப் ஆகிட்டு பண்ணுறது பெஸ்ட்டாக? நான் நிறைய பேருக்கு சஜஷன் கொடுக்குறது என்ன அப்படின்னா, செல்ஃப் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மணியை நம்மளை விட வேறு யாராலையும் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல உண்மை. அதனால நம்ம வந்து ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கணும். ஆனால் உடனே உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும், உடனே நான் நிறையா ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. ஸோ ஹவ் டு கிவ் தட் டைம். நீங்கள் வந்து டைம் கொடுக்க ரெடி ஆகுங்க. எவ்வளோ நாள் ஆச்சும் கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் 2 வருஷமாச்சும் டைம் கொடுத்து இதுக்குள்ளே சர்வே ஆகணும். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். அடி விழும், அடியெல்லாம் விழாமல் எங்கேயும் எந்திரிக்க முடியாது. அடி அப்படி விழும், போட்டு புரட்டி அடிக்கும். அடி வேற மாதிரி அடி விழும்.
இப்படி தான் அடி விழுங்கிறதெல்லாம் இல்லை, போட்டு வச்சு செய் இப்படியும் போட்டு அடிக்கும் அப்படியும் போட்டு அடிக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வரணும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்கன்னா யூ ஆர் அ சக்ஸஸ். கண்டிப்பாக தாண்டலன்னு வச்சிங்களேன், கடைசி வரைக்கும் உங்களால் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கவே முடியாது. அதுவும் ட்ரேடிங்கில். ஏன்னா நான் அவ்வளோ விஷயத்தை தாண்டி தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நிச்சயமா. அது நான் எத்தனை பேர்ட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. உடனே ஜெயிச்சணும் உடனே அந்த மைண்ட் செட் இருந்தால் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஃபஸ்ட்டு திங், யாரையும் இங்கே நம்ப முடியாது, புரியுதுங்களா? யார் எப்போ என்ன ஆவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆசையை கொடுக்குறது எல்லாமே காம்படிஷன் தான். இல்லை இதுக்குள்ளே வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியாதா? என்னது இப்போ ஒரு ஏஜென்சியில் போய் பண்ணுறோம், அது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் காப்பி ட்ரேடிங் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? காப்பி ட்ரேடிங்னா நாங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறோம். டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குறீங்க, 2 அக்கௌண்ட்ஸை வந்து மெர்ஜ் பண்ணுறோம், பண்ணி இந்த மாதிரி சில கேட்டகரிஸ் பண்ணுறோம். தென் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்மள்கிட்ட இருக்குது, அதுவும் பண்ணி கொடுக்குறோம். அதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து உடனே முடியுமான்னு கேட்டால் இன்னும் அந்த ஏஜ்னு ஒன்று இருக்கும். அதாவது அவங்க எப்படி பண்ணுறாங்க பிஸ்னஸை. இப்போ எங்களுடைய சர்வீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 10% ஃப்ளோட்டிங்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 15% தரேன் 20% தரேன்னா கண்டிப்பாக 3 மாதத்தில் காணாமல் போயிடுவாங்க. ஃபண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் கிட்ட இருக்க போகுது, ஏன் ஃபண்டு ஏன் அங்கே எந்த இருக்க போகுது. நான் ட்ரேட் பண்ண போனால் லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் இது கேட்டகரி. ட்ரேட் சம்மந்தமாக எங்களுக்கு இருந்த டவுட்ஸ் நிறையா நீங்கள் கிளியர் பண்ணீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.